ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ராஜா. வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்புகிற டெக்ஸ்ட் மெசேஜஸ், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே அந்த மெசேஜை நம்ம யாருக்கு அனுப்புனோமோ அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லது பார்த்ததுக்கு அப்புறம் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி 2 மொபைல்லேருந்துமே அந்த மெசேஜை நம்மளால் டெலிட் பண்ண முடியும். அதுவும் 7 நிமிஷத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த மெசேஜை நம்மளால் டெலிட் பண்ண முடியும். இது அஃபிஷியல் வாட்ஸ்அப் அப்டேட்டில் வந்த ஒரு ஆப்ஷன் தான். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மெசேஜை டெலிட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குற 7 நிமிஷங்கிற அந்த டைம் லிமிட்டு இல்லாமல் எப்போ அனுப்பின மெசேஜை வேணாலும் நம்மளால் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். நார்மலாக நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் அனுப்பி 7 நிமிஷம் ஆக வைக்க மட்டும்தான் அந்த மெசேஜை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி 2 மொபைல்லையுமே நம்மளால் டெலிட் பண்ண முடியும். அப்படி 7 நிமிஷத்துக்கு மேலான மெசேஜஸ்லாம் நம்மளோட மொபைல்லேருந்து மட்டும்தான் டெலிட் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கை யூஸ் பண்ணி 7 நிமிஷத்துக்கு மேலான மெசேஜ் மட்டும் இல்லாமல் எப்போ அனுப்பின மெசேஜ் இருந்தாலும் நம்மளால் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி 2 மொபைல்லையுமே அந்த மெசேஜை டெலிட் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த மெசேஜை டெலிட் பண்ணுமோ அந்த மெசேஜை சென்ட் பண்ண டேட் அண்ட் டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 11 டிசம்பர் 2017 அன்னைக்கு 11:03 AM அனுப்பின இந்த ஹாய்ங்கிற மெசேஜோட டேட் அண்ட் டைமை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் செட்டிங்ஸில் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணி ஃபோர் ஸ்டாப் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் இப்போ உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் இருக்கிற டேட் அண்ட் டைம் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைமை ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிற டெலிட் பண்ண போகிற மெசேஜோட டேட் அண்ட் டைமை இதில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெலிட் பண்ண போகிற மெசேஜோட டேட் அண்ட் டைமை நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அழிக்க வேண்டிய மெசேஜ்க்கு மேலே இருந்த டேட், அதாவது 11 டிசம்பர் அப்படின்னு இருந்தது, நமக்கு டுடேன்னு மாறிடுச்சு. இப்போ அந்த மெசேஜை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்கிற ஆப்ஷன் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு அடுத்து அனுப்பின எல்லா மெசேஜையுமே நம்ம டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி அனுப்பின மெசேஜை செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெலிட் ஃபார் மீ அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் வரும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன மெசேஜை டெலிட் பண்ணணுமோ ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் டேட்டாவையும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைமையும் ஆன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் வர்ற அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.